அனைவருக்கும் ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த நாளில் தொடர் வேதாகமத்துல யோபின் புத்தகம் 39வது பகுதியை தொடர்ந்து வாசிக்கலாம். வரையாடு ஈனும் பருவம் தெரியுமோ? மான்குட்டியை ஈனுதலை பார்த்தது உண்டா? என்ன முடியுமா அவை சினையா இருக்கும் மாதத்தை? கணிக்க முடியுமா அவை ஈணுகின்ற காலத்தை? குனிந்து குட்டிகளை அவை தள்ளும், வேதனையில் அவற்றை வெளியேற்றும். வெட்ட வெளியில் குட்டிகள் வளர்ந்து வலிமை பெறும், விட்டு பிரியும் அவைகளிடம் மீண்டும் வராது. காட்டு கழுதையை கட்டற்று திரிய செய்தவர் யார்? கழுதையின் கட்டுகளை அவிழ்த்தவர் யார்? பாலை நிலத்தை அதற்கு வீடாக்கினேன், உவர் நிலத்தை அதற்கு உறைவிடமாக்கினேன். நகர அமளியை அது நகைக்கும், ஓட்டுவோன் அதட்டலுக்கு செவி கொடாது. குன்றுகள் எங்கும் தேடும் மேய்ச்சலை, பசுமை அனைத்தையும் நாடி அலையும். காட்டெருமை உனக்கு ஊழியம் செய்ய விரும்புமா? உன் தொழுவத்தில் ஓர் இரவேனும் தங்குமா? காட்டெருமையை கலப்பையில் பூட்டி உழுதிடுவாயோ? பள்ளத்தாக்கில் பரம்படிக்க அது உன் பின்னே வருமோ? அது மிகுந்த வலிமை கொண்டதால் அதனை நம்பி இருப்பாயோ? எனவே உன் வேலையை அதனிடம் விடுவாயோ? அது திரும்பி வரும் என நீ நம்புவாயோ? உன் களத்திலிருந்து தானியத்தை கொணருமோ? தீக்கோழி சிறகடித்து நகைத்திடும், ஆனால் அதன் இறக்கையிலும் சிறகுகளிலும் இரக்கமுண்டோ? ஏனெனில் மண்மேலே அது தன் முட்டையை இடும், புழுதி மேல் பொறிக்க விட்டு விடும். காலடிபட்டு அவை நொறுங்கும் என்றோ, காட்டு விலங்கு அவைகளை மிதிக்கும் என்றோ அது நினைக்கவில்லை. தன்னுடையவை அல்லாததன போன்று தன் குஞ்சுகளை கொடுமையாய் நடத்தும் தன் வேதனை வீணாயிற்று என்று கூட பதறாமல் போம். கடவுள் அதை மதிமறக்க செய்தார், அறிவினில் பங்கு அளித்தார் இல்லை. விரித்து சிறகடித்து எழும்போது பரியோடு அதன் வீரனையும் பரிகசிக்குமே. குதிரைக்கு வலிமை கொடுத்தது நீயோ? அதன் கழுத்தை பிடரியால் உடுத்தியது நீயோ? அதனை தத்து கிளி போல் தாவ செய்தது நீயோ? அதன் செருக்கு மிகுகணைப்பு நடுங்க வைத்திடுமே. அது மண்ணை பறிக்கும், தன் வலிமையில் மகிழும் போர்க்களத்தை சந்திக்க புறப்பட்டு செல்லும். அது அச்சத்தை எழி நகையாடும், அசையாது. வாழ் முனை கண்டு பின்வாங்காது. அதன் மேல் அம்பார தூணி கலகலக்கும், ஈட்டியும் வேலும் பளபளக்கும். அது துள்ளும், பொங்கி எழும், மண்ணை விழுங்கும். ஊது கொம்பு ஓசையில் ஓய்ந்து நிற்காது. எக்காலம் முழங்கும் போதெல்லாம் ஐயி என்னும் தளபதிகளின் இடி முழக்கத்தையும் இரைச்சலையும் அப்பால் போரினையும் இப்பாலே மோப்பம் பிடிக்கும். உன் அறிவினாலா வல்லூறு பாய்ந்து இறங்குகின்றது, தெற்கு நோக்கி இறக்கையை விரிக்கின்றது. உமது கட்டளையாலா கழுகு பறந்து ஏறுகின்றது. உயர்ந்த இடத்தில் தன் உறைவிடத்தை கட்டுகின்றது. பாறை உச்சியில் கூடு கட்டி தங்குகின்றது. செங்குத்து பாறையை அரணாக கொண்டுள்ளது. அங்கிருந்தே அது கூர்ந்து இரையை பார்க்கும், தொலையிலிருந்தே அதன் கண்கள் அதை காணும். குருதியை உறிஞ்சும், அதன் குஞ்சுகள் எங்கே புனமுண்டோ அங்கே அது இருக்கும். பகுதியை 40 தொடர்ந்து வாசிக்கலாம். பின்பு யோபையை பார்த்து ஆண்டவர் கூறினார், குற்றம் காண்பவன் எல்லாம் வல்லவரோடு வழக்காடுவானா? கடவுளோடு வாதாடுபவன் விடையளிக்கட்டும். யோபு ஆண்டவருக்கு கூறிய மொழிமொழி, இதோ எளியன் யான் ஏம்புதற்குண்டோ?
என் வாயை கையால் பொத்திக் கொள்வேன். ஒருமுறை பேசினேன், மறுமொழி உரையேன். மீண்டும் பேசினேன், இனி பேசவே மாட்டேன். கடவுளின் இரண்டாம் சொற்பொழிவு. ஆண்டவர் சூறாவளியின் என்று யோபுக்கு அருளிய பதில். வீரனை போல் இடையை இறுக்கி கட்டிக்கொள். வினவுவேன் உன்னிடம், விடை எனக்கு அளிப்பாய். என் தீர்ப்பிலேயே நீ குற்றம் காண்பாயா? உன்னை சரி என காட்ட என் மீது குற்றம் சாட்டுவாயா? இறைவனுக்கு உள்ளது போல் உனக்கு கையுண்டோ? அவர் போன்று இடிக்குரலில் முழங்குவாயோ? சீர் சிறப்பினால் உன்னை அணி செய்து கொள். மேன்மையையும் மாண்பினையும் உடுத்திக்கொள். கொட்டு உன் கோப பெருக்கை. செருக்குற்ற ஒவ்வொருவரையும் நோக்கிடு, தாழ்த்திடு. செருக்குற்ற எல்லாரையும் நோக்கிடு, வீழ்த்திடு. தீயோரை அவர்கள் இடத்திலேயே மிதித்திடு. புழுதியில் அவர்களை ஒன்றாய் புதைத்திடு. கார் இருளில் அவர் முகங்களை மூடிடு. அப்பொழுது உன்னது வழக்கை உன்னை காக்கும் என்று நானோ ஒத்துக்கொள்வேன். மெகிமோத்து. இதோ பார், உன்னை படைத்தது போல் நான் உண்டாக்கிய மெகிமோத்துகளை காளை போல் புல்லை தின்கின்றது. இதோ கான், அதன் ஆற்றல் அதன் இடுப்பில், அதன் வலிமை வயிற்று தசை நாரில். அது தன் வாளை கேதுரு மரம் போல் விரைக்கும். அதன் தொடை நரம்புகள் கயிறு போல் இறுகியிருக்கும். அதன் எலும்புகள் வெண்கல குழாய்கள், அதன் உறுப்புகள் உருகு கம்பிகள். இறைவனின் படைப்புகளில் தலையாயாது அதுவே படைத்தவரே அதை பட்டயத்துடன் நெருங்க முடியும். மலைகள் அதற்கு புற்புண்டுகளை விளைவிக்கின்றன. விலங்குகள் எல்லாம் விளையாடுவதும் அங்கேதான். அது நேர்கொடி ஆயினும் நாணல் மறைவிலும் உலை சேற்றிலும் படுத்து கிடக்கும். அச்செடி தன் நிழலால் அதை மறைக்கும். கொடியின் அலறி அதை சூழ்ந்து நிற்கும். ஆறு புரண்டோடினும் அது மிரண்டோடாது. அதன் முகத்தே யோர்தான் மோதினும் அசைவுறாது. அதன் கண் காண அதனை கட்ட முடியுமோ? கொக்கியால் அதன் மூக்கை துளைக்க முடியுமோ? வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட யோபுவின் புத்தகம் 39 மற்றும் 40 வாசித்து முடிந்த ஆயிற்று. கடவுளுக்கு மகிமையும் மாட்சிமையும் சதா காலங்கள் உண்டாகட்டும். பிரியமானவர்களே, தொடர்வதாக இணைந்திருங்கள். கர்த்தர் நம்மை, நம் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.